حامدا ومصليا. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. صدق الله العظيم. وقال النبينا صلى الله عليه وسلم الصلاة عماد الدين. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கோடான கோடி படைப்புகளை படைத்து அதை பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹுவுக்கே அனைத்து புகழும். இருலோகத்தின் தலைவர் சையதுல் அன்பியா சர்வரே காயினார் ஹதரத் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இன்னும் குறிப்பாக ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய, வருகை தர இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். உடைய வார்த்தைகளை துவங்குவதற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை பதிலை எதிர்பார்த்த வண்ணமாக துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷாபான் மாதத்தின் 15வது நாள் இந்த ஜும்மாவை நாம் அடையப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் பல கோடி வஸ்துக்கள் இருந்தாலும், பல மாதங்கள் இருந்தாலும், பல நாட்கள் இருந்தாலும், அந்த வஸ்துக்களில் உயர்தரமான ஜீவராசியாக இந்த மனிதனை வைத்திருக்கிறான் அல்லாஹ். மாதங்களில் சிறந்த மாதமாக 4 மாதத்தை வைத்திருக்கிறான். நாட்களில் இரவுகளில் சிறந்த இரவாக 4 இரவுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த சிறப்புமிக்க இந்த மனிதன் சிறப்புமிக்க மாதத்தில் சிறப்புக்குரிய மிகப்பெரிய 2 நாட்களை அடையப்பட்டு இந்த ஜும்மாவில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ரஜபு மாதம் பிறந்து விட்டால் பெருமானார் கேட்பார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வபல்லிக்னா ரமலான். ரப்பே, எனக்கு ரமலான் மாதத்தையும் ஷஅபான் மாதத்தையும் பரக்கத்தை அதிகமாக தந்துவிடு, ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்துவிடு என்று அதிகமாக பெருமானார் கேட்பார்கள். அந்த ஷாபான் மாதத்தில் சிறப்புக்குரிய ஒரு நாள் பராத்துடைய இரவு. அந்த பராத்தினுடைய பகலை நாம் அடையப்பட்டிருக்கிறோம். ஜும்மாவுடைய பகல், ஜும்மாவுடைய நேரம், பராத்துடைய இரவை அடையப்பெற்று அந்த நாளில் நோன்பு நோற்றவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த நாள். பராத்தும் ஜும்மாவும் இணைந்து கிடைத்திருக்கிறது நமக்கு. இந்த நாளில் எந்த அளவுக்கு நம்மால் அமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம் நன்மை செய்ய வேண்டும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு உலக ரீதியில் மிக முக்கியமான ஒரு நாள், February 14, காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. இன்றைய காலத்தில் காதல் என்பது அதிகமாகிவிட்டது. யாரை காதலிக்க வேண்டும் என்பதை நாம் வழி தவறி
அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை பெண்ணின் மீது பலவீனமாக தான் படைத்திருக்கிறான். அதனால் இந்த நப்சு ஒரு பெண் மோகத்தின் பக்கம் செல்லும். ஆனால் யாரை காதலிக்க வேண்டும்? நாம் காதலிப்போம், அதிகமாக காதலிப்போம். யாரை காதலிக்க வேண்டும்? எப்படி காதலிக்க வேண்டும்? அல்லாஹ் யாரை காதலித்தான், யாரை நேசித்தான், அந்த மனிதனை நாம் நேசிப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. நானும் என்னுடைய மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத் சொல்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட முஃமின்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நபி மீது நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க என்று அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் ஹபீபை நேசிக்கிறான், அவன் முஹம்மதை நேசிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நேசித்தார்கள், நம்மை பிரியம் கொண்டார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? எந்த அளவுக்கு நம்மை பிரியம் கொண்டார்கள் என்று தெரியுமா? நம்மை பார்க்கவில்லை, நாம் அவர்களை பார்க்கவில்லை, இருந்த போதிலும் நம்மை அவர்கள் நேசித்தார்கள், அதிகம் நேசித்தார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹ் பெருமானாரின் பேர பிள்ளைகள், பாசத்துக்குரிய பேர பிள்ளைகள். இருவரும் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். சிரித்து கொண்டிருந்த பெருமானார் அழு தொடங்கிவிட்டார்கள். அதை பார்த்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா பார்த்து கேட்குறாங்க, என்ன ரசூலே, விளையாண்டு இருந்தீங்க, சிரிச்சிட்டு இருந்தீங்க, திடீர்னு அழுகிறீங்களே, என்ன காரணம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இரண்டு பேர பிள்ளைகளும் இயற்கை மரணம் அடைய மாட்டார்கள், ஷஹீதாவார்கள். இதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து செய்தி கூறிவிட்டு சென்றார்கள். அதனால் அவரை நினைத்து நான் அழுகிறேன் அம்மா ஃபாத்திமா என்று கூறினார்கள் பெருமானார். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்க, அருமை தந்தையாரே, ஒவ்வொரு நபிக்கும் தனக்கென்று ஒரு துவா அல்லாஹ் வைத்திருப்பான். ஒவ்வொரு நபிக்கும் அவருக்கென்ற தனி சிறப்புக்குரிய ஒரு துவா வைத்திருப்பான். அதை கொண்டு உங்கள் பேர பிள்ளைகளின் மரணத்தை மாற்றி அமைக்கலாமே நாயகமே என்று கேட்ட பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். நாளை மறுமை நாளில் என்னுடைய உம்மத்தினர்கள் நரகத்திற்கு செல்லாமல் பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த உம்மத்தினர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உண்டான அனைத்து முஸ்லிம்களையும் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் வரையிலும் நான் அல்லாஹ்விடத்தில் சஜ்தாவிலிருந்து இந்த துஆவை கொண்டு தான் அனைவருக்கும் சிபாரிசு செய்வேன். அந்த துஆவை இந்த பேர பிள்ளைகளுக்காக கேட்க சொல்றியா? பெருமானார் சொன்ன வார்த்தை, அந்த இடத்தில் உம்மத்தி என்று சொன்னார்கள். நம்ம பார்க்கல, நம்மளே ரசூல் பார்க்கல, இருந்த போதிலும் ரசூல் நம் மீது காதல் வைத்தார்கள். உம்மத்திற்காக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எவ்வளோ துக்கமான நேரம். நம்ம விட்டு நம்ம பிள்ளைகள் போறாங்க, மரணிக்க போறாங்கன்னா நம்ம என்ன வேணாலும் செய்ய தயாராகும். ஏன் நம்ம உயிரை கொடுப்பதற்கு தயாராகுவோம். ஆனால் பெருமானார் தனக்கென்ற அந்த ஆற்றல் இருந்தது. நினைத்திருந்தால் கேட்டிருக்கலாம், மரணத்தை மாற்றி அமைத்திருக்கலாம். இருந்தாலும் இந்த உம்மத்திற்காக வேண்டி ரசூல் அந்த பேர பிள்ளைகளை அப்படி விட்டார்கள். இருவரும் ஷஹீதானார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவில் ஷஹீதானார்கள். அதற்கு முன்பதாக ஹசன் ரலியல்லாஹும் ஷஹீதானார்கள். வரலாறு பேசுகிறது. இது சோகத்தின் உச்சகட்டம். மெஹராஜ் பயணம் சென்ற மாதம் அதையும் நம்ம அடையப்பட்டிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். மெஹராஜ் பயணம், அல்லாஹு அக்பர், அற்புதமான ஒரு பயணம். இன்னைக்கு சந்திராயன் 3, 1, 2, 3லாம் போய் சேட்டலைட்ல ஏற்றிருக்கான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அறிவியல் இன்னும் முழுமையான வளர்ச்சியை அடையப்பெறவில்லை. ஏனென்று சொன்னால் பெருமானார் பெறப்படுகிறார்கள். பைத்துல் முகத்திஸ்க்கு இமாமத் செஞ்சுவிட்டு நபிமாருக்கு எல்லாம் சையீதுல் அன்பியா என்று தெரிவித்துவிட்டு அங்கிருந்து செல்கிறார்கள். யாருடன்?
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சையதுல் மலாயிகா, வானலோகத்தின் தலைவர். இவர்கள் சையதுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். இரு பெருங்கொண்ட தலைவர்கள் செல்கிறார்கள். போனா வழி உண்ணுமா? வழி உள்ள. முதலாவது வானம் தொட்டவுடன் கேள்வி கேட்கப்பட்டது, யார் வந்திருக்கிறீர்கள் என்று. ஆனா ஜிப்ரீல். மலக்குமார்களுக்கு மத்தியில் கேள்வி, கேட் ஓபன் ஆல. உங்களுடன் யார் வந்திருக்கிறார்? ரசூல் வந்திருக்கிறார் என்று பதில் அளித்தவுடன் அப்பொழுதும் கேட் ஓபன் ஆல. அல்லாஹ் உங்களை அந்த நபியை அழைத்து வர சொன்னானா என்று கேட்ட பின்பு, ஆம் அல்லாஹ் அழைத்து வர சொன்னான் என்று சொன்ன பின்பு முதலாவது வானம் திறக்கப்பட்டது. இன்னைக்கு வேணாச்சும் ஒரு சென்று சொல்லியிருக்கானா, மேலே போறப்ப யார் வந்திருக்கு, எதற்கு வந்திருக்க, யாச்சும் சொல்லியிருக்கானா? அப்படி என்று சொன்னால் இன்னும் இந்த விஞ்ஞானம் முதலாவது வானத்தை கூட அடையவில்லை என்பதுதான் அர்த்தம். ஒவ்வொரு வானத்திலும் இதே போன்று கேள்வி கேட்கப்பட்டது. 7 வானங்களை தாண்டி சென்றார்கள். இந்த இடத்தில் மனித குலத்திற்கு சிறப்பு உயர்ந்தது. சிஜ்ரத்துல் முன்தஹா. அல்லாஹ் அக்பர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட போக முடியல. சொன்னாங்க அந்த இடத்துல நின்றுக்கிட்டு, அங்கே ஒரு பெரிய மரம் இருக்கிறது. ஒவ்வொரு இலைகளும் யானையை காதை போன்றிருக்கும். அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு மரம் அது. அங்கே நின்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நபியே, இதற்கு மேல் ஒரு எட்டு நான் எடுத்து வச்சேன்னா நான் புசுங்கி போயிடுவேன். இதற்கு மேல் செல்வதற்கு உங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் எப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ஒரு பயணம் அது. சென்றார்கள். அல்லாஹ்வின் அரிசிக்கு முன் சென்றவுடன் அல்லாஹ் வரவேற்கிறான். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி. என்னுடைய நபியே வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். ஆனால் பெருமானாரின் முகத்தில் புன்னகை காணவில்லை. பெருமானாரின் முகத்தில் புன்னகை காணவில்லை. நாம சாதாரணமாக ஒரு பெரியவங்க, நம்மளோட கொஞ்சம் தரஜால உயர்ந்தவங்க பார்த்து வாப்பான்னு சொன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். ரப்புல் ஆலமீன், அகிலத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அழைப்பை கொடுக்கிறான், சலாமை சொல்கிறான். ஆனால் ரசூலின் முகத்தில் புன்னகை காணவில்லை. அல்லாஹ் கேட்டுட்டான், என்ன நபியே, நான் சலாம் சொல்றேன், உங்களோட முகத்தில் புன்னகை காணவில்லையே என்று கேட்ட பொழுது ரசூல் சொன்னார்கள், இந்த சலாம் எனக்கு மட்டுமா? இந்த சலாம் எனக்கு மட்டுமா, என்னுடைய உம்மத்தினருக்கு இல்லையா என்று அல்லாஹ்விடத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். நல்ல அமல் செய்யக்கூடிய அனைத்து நபரின் மீதும் என்னுடைய சலாம் உண்டாகட்டும் என்று இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வின் சலாமை பெற்று தந்தார்கள். சந்தோஷத்தின் உச்சகட்டம், மகிழ்ச்சியின் உச்சகட்டம். அங்கிருந்த பொழுதும் இந்த உம்மத்தை மறக்கவில்லை. இந்த உம்மத்தின் நேசம், உம்மத்தை மறவாத உம்மி நபியாக இருந்தார்கள். நம்ம ஒவ்வொரு தொழுகையிலையும் அந்த ஸலவாத் ஓதாம தொழுகை பரிபூர்ணமாகாது. அத்தைஹியாத்துல தான் நம்ம ஓதுறோம். அந்த ஸலவாத் ஓதாமல் தொழுகை பரிபூர்ணமாகாது. இது மட்டுமா? ரசூலுடைய சக்ராத்துடைய நிலைமை, ரசூலுடைய இறுதி கட்டம். அப்பொழுதும் நபியின் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னவென்று தெரியுமா? உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தே, என்னுடைய உம்மத்தே என்று கதறிக்கொண்டே பார்த்தானார்கள் பெருமானார். மகிழ்ச்சியின் உச்சகட்டம், சோகத்தில் உச்சகட்டம், அனைத்திலும் இந்த உம்மத்தை மட்டுமே நினைத்தார்கள், நேசித்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுக்கு திருமணம் முடியுது. தஹஜ்ஜத் நேரத்தில் தொழுகிறாங்க. அருமை மனைவியா சொல்றாங்க, நாயகமே எனக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க. நாயகமே, மனைவி ஆசைப்பட்டு கேட்குறாங்க. அந்த ஆசையை ஏற்றுக்கணுமா இல்லையா? ரசூல் ஏற்றுக்கொண்டு, ரப்பே இந்த மனைவியினுடைய பாவத்தை மன்னிச்சிரு, முன்பின் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு என்றெல்லாம் துஆ கேட்டு முடித்து விட்டு அந்த மனைவியை பார்க்கிறாங்க. அந்த மனைவி சந்தோஷத்தில் இருக்கிறார். சந்தோஷத்தின் உச்சகட்டம். ஏனென்று சொன்னால் ரசூல் எனக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டு விட்டார்கள், கண்டிப்பாக என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும்.
உச்சகட்டத்தில் இருக்கிறாரு. ரசூல் பார்த்து, என்னப்பா இவ்வளோ சந்தோஷப்படுற, என்ன நடந்துச்சிங்க? இல்லை நான் கேட்டோன்னே நீங்கள் அல்லாட்டு பாவம் மன்னிப்பு கேட்டீங்களே, இதற்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப ரசூல் சொன்ன வார்த்தை என்னவென்று தெரியுமா? ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் இந்த உம்மத்திற்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உனக்கு இந்த ஒரு டைம் மட்டும்தான். ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் இந்த உம்மத்திற்காக வேண்டி மஃபிரத்துக்கு நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று பெருமானார் சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் எந்த அளவிற்கு இந்த உம்மத்தின் மீது அதீத காதல் கொண்டிருந்தார்கள் பெருமானார். இந்த நபியின் மீது ஸலவாத் சொல்ல சொல்லி காதலை வைக்க சொல்லி அல்லாஹ் கட்டளை எடுத்து இருக்கிறான். நாம் அவர்கள் மீது நேசிக்கிறோமா? இப்படி அவருடைய வாழ்நாள் முழுவதும் மரண தருவாயில் வரையிலும் அந்த நபி நம்மை பற்றி யோசித்தார்கள். யோசிக்காம இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை. இருந்தாலும் நம்மை நேசித்தார்கள். அனைத்து நபிமார்களும் உம்மத்திற்காக வேண்டி எதிராக துஆ செய்த பொழுதும் தாயிஃப் நகரத்தில் அல்லாஹு அக்பர் இறுதி தெருவாயில ஒரு மனைவி மடியில் படுத்திருக்கும் போது கேட்டாங்களாமா, உஹது போர்தான நாயகமே நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கீங்க. ஏன்னா உஹது போரில் ரசூலுடைய உடம்பெல்லாம் அடிபட்டு பல்லெல்லாம் உடைக்கப்பட்டு ரத்தம் மூடியது. பொதுவாக தெரிந்தது அதுதான். அந்த மனைவியார் கேட்ட பொழுது, உஹது போரில் தானே நீங்கள் அதிகமாக கஷ்டப்பட்டீங்க வாழ்நாளில் அப்படின்னு கேட்ட பொழுது, இல்லை இல்லை, நான் என்னுடைய வாழ்நாளில் அதிகமாக கஷ்டப்பட்ட நாள் தாயிஃபில் இருந்து 10 நாட்கள். சின்ன புள்ள கல்ல தூக்கி எறிகிறான், வெள்ளப்போன்னு சொல்லிட்டு சின்ன புள்ள கல்ல தூக்கி எறிகிறான். கல்ல தூக்கி வணங்குறவன் பூவை போட்டு வர வைக்க நபியை கல்ல தூக்கி எறிகிறான். ரசூலின் மேனியிலிருந்து குருதி ஓடுகிறது. பார்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ்வுக்கும் பொறுக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி விட்டார்கள். நபியே, நீங்க ஒரு வார்த்தை அனுமதி கொடுங்க, ஒரு வார்த்தை நீங்க அனுமதி கொடுங்க. இந்த 2 மலைகளையும் ஒன்று சேர்த்து இவர்களை நான் அழித்து விடுகிறேன் நபியே. நம்ம சாதாரணமா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு அநீதி அழிச்சிட்டா நாம் அவனை எப்படியாச்சும் பழி கட்டிடணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அவனை கொலையே செஞ்சிடணும்னு பார்க்குறாங்க இல்லையா? ரசூலுக்கு குருதி ஓடுகிறது, தாங்க முடியவில்லை. ரசூலுக்கு கல்லால் அடிக்கிறார்கள், சிறு குழந்தை அடிக்கிறார்கள். அந்த சமயத்தில் பெருமானார் சொன்னார்கள், இந்த மனிதர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, பின்வரக்கூடிய சமுதாயம் கண்டிப்பாக என்னை கொண்டு ஈமான் கொள்வார்கள் என்று வார்த்தை சொன்னவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சென்று விட்டார்கள். அந்த இடத்திலும் நம்மை பற்றி யோசித்தார்கள். அங்கிருந்த சஹாபாக்கள் அல்ல, பெருக்காலத்தில் வரக்கூடிய நம்மை பற்றி தான் பெருமாள் அந்த இடத்தில் யோசித்தார்கள். இந்த நபி மீது நாம் காதல் கொள்ளவில்லை. எது நம்ம காதல் வச்சிருந்துச்சு? நபியின் மீது நேசம் இதெல்லாம் வைத்திருந்துச்சு தெரியுமா? ரசூல் நடந்து போயிட்டு இருக்காங்க, ஒரு தேனி பறந்து போகுது. அந்த தேனியை கூப்பிடுறாங்க, இங்க வாப்பா, நீ ஒவ்வொரு பூவில் இருக்கக்கூடிய ஒரு சில துளிகளை எடுக்கிற. ஒன்று கசப்பாக இருக்கும், ஒன்று புளிப்பாக இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். ஒன்று இனிப்பாக இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். அதே நீ உன்னுடைய கூட்டில் கொண்டு போய் வாந்தி தான் எடுக்கிற. வாந்தி எப்படி இருக்கும்? வாந்தி தான் எடுக்கிற. அது எப்படி இனிப்பாக மாறியது? அது எப்படி மருத்துவ குணமாக மாறியது என்று பெருமானா கேட்ட பொழுது அந்த தேனி சொன்ன பதில் என்னவென்று தெரியுமா? ரசூலே, பூவிலிருந்து நான் தேனை எடுத்தது முதல் என்னுடைய கூற்றிற்கு கொண்டு போய் வாந்தி எடுக்கும் வரையிலும் உங்கள் மீது ஸலவாத் சொல்வேன் ரசூலே. அந்த பரக்கத்தின் மூலமாக அந்த ஷிஃபாவுக்குரிய ஒரு மருந்துக்குரிய ஒரு விஷயமாக மாறுகிறது. ஆனால் எந்த சுவையாக இருந்தாலும் அதை அல்லாஹ் தஆலா இனிப்பாக மாற்றி விடுகிறான். அதனால் அது தேன் என்பது மருத்துவ குணமிக்கதாக மாறுகிறது ரசூலே என்று சொல்லி அந்த தேன் ரசூல் இடத்தில் பதில் கூறியது. ஒரு அறிவு படைத்த தேனி. அது மட்டுமா? ரசூல் ஒரு மிம்பரில் உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பழசா போச்சு.
சஹாபாக்கள்லாம் ரசூல்கிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒரு புது மெம்பரை கொண்டு செஞ்சு வைக்கிறாங்க. பழைய மெம்பரை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டாங்க. திடீர்னு அழுகிற சத்தம் கேட்குது. கேட்டுட்டே இருக்கு. எங்கப்பா இந்த அழுகு சத்தம் வருது? மனிதர்கள் யாரும் இல்லை, எப்படி பார்த்தாலும் அழுகு சத்தம் மட்டும் வருது. அப்பொழுது பார்க்கிறார்கள், மிம்பர் படி அழுது கொண்டிருக்கிறது. ஏன்பா நீ அழுகிற? என்னப்பா உனக்கு ஆச்சு? ஏன் அழுகிற? ரசூலே, இத்தனை நீங்கள் என்னை மிதித்து கொண்டிருந்தீர்கள், என்னை உபயோகம் செய்து கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது என்னை தனியாக விட்டு விட்டீர்கள் ரசூலே. உங்கள் கால் பதம் படாமல் நான் ஏங்குகிறேன் ரசூலே, என்னால் இருக்க முடியவில்லை ரசூலே என்று சொல்லி அந்த மிம்பர் படி ஏங்கியது. அதுக்கு என்ன அறிவு இருக்கு? மரக்கட்டை. ஆனால் ரசூலின் மீது அதீத காதல் கொண்டது. மான் ரசூலின் மீது அதீத காதல் கொண்டது. இப்படி ஒரு அறிவு உள்ள ஜீவராசி எல்லாம் ரசூல் மீது அளவுக்கு அதிகமான காதல் வைத்தது. 6 அறிவு படைத்த இந்த மனிதன் ரசூலின் பெயர் சொல்லாமல் அவன் முஃமினே இல்லை. மக்கத்து குஃபார்கள் எல்லாம் ரசூலை தான் ஏத்துக்கல, அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ்னு அவன் சொல்லிட்டான். அல்லாஹ் குர்ஆன் அழகா பேசுவார். ரசூலே, நீங்க அவங்கள்ட்ட போய் யாரு பூண்டு விளைய வைக்கிறா, ஒரு கீழே தண்ணி ஓட வைக்கிறா, மேலே தண்ணியை கீழே இறக்குறா என்றெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் தான் அவனை இறக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு ரசூலை மட்டும்தான் நிராகரித்தார்கள். அவர்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதுதான் அவருக்கு பிரச்சனையாக இருந்தது. ரசூலின் பெயரை சொல்லாமல் ஒரு மோமினாக வாழ முடியாது. ஒரு சஹாபி, ரசூலே, உங்களை என் மனைவிக்கு குழந்தைக்கு அடுத்தபடியாக நேசிக்கிறேன் ரசூலே என்று சொன்னார். இல்லை, உன்னுடைய ஈமான் பரிபூர்ணப்படாது. சரி ரசூலே, மனைவிக்கு அடுத்தபடியில் அப்பயும் இந்த ஈமான் பரிபூர்ணப்படாது. ரசூலே, என்னை உயிரை விடவும் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன பின்புதான் உன்னுடைய ஈமான் பரிபூர்ணமானது என்று பெருமானார் கூறினார்கள். ரசூல் அவருடைய இறுதி தருவாயில் உம்மத்தி என்று சொல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இறுதி தருவாயில் சொல்லாமல் இருந்தால் நம்முடைய நிலைமை சற்று யோசித்து பார்க்க முடியுமா? இறுதி தருவாயில் ரசூலை பற்றி நினைக்காமல் இருந்தால் என்ன நிலைமை? நாளை கபருக்குள்ள வச்சதுக்கு அப்புறமும் கேள்வி கணக்கில் ரசூலுடைய கேள்வி இல்லாமல் இந்த மனிதர் யார், இந்த மனிதர் யார் என்று கேட்காமல் கேள்வி கணக்கு இல்லை. ஒவ்வொரு துஆவிலும் அல்லாஹ்ட்ட கையில் நம்மளுடைய தேவையை கேட்கிறோம். நம்ம தேவையை கேட்கிறோம். ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஸலவாத் இல்லாமல் அந்த துஆ அல்லாஹ்வை கொண்டு போய் சேராது. 2 ரெக்கைகள் அந்த ஸலவாத் அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் உயர்த்தி சேர்க்கும். அந்த ஸலவாத் இல்லை என்று சொன்னால் அந்த துஆ நம்முடைய பிரார்த்தனை நடுவானத்தில் நிப்பாட்டப்படும், உயரப்படாது, அல்லாஹ்வின் பக்கம் போகாது. அந்த 2 ரெக்கை இல்லாமல் அங்கே போகாது. அப்படி என்று சொன்னால் இந்த ரசூலின் மீது காதல் கொள்வது எந்த அளவுக்கு முக்கியமானது. சின்ன சின்ன சஹாபா பெருமக்கள், சின்ன பையன், நம்மெல்லாம் இன்னைக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. காதல் என்ற பெயரில் தவறான காதலை புரிந்து கொண்டு இருக்கிறோம். காதல் வைப்பது ரசூலின் மீது தான். ரசூல் மீது காதல் வைக்காமல் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன சஹாபி ரசூல்கிட்ட வராங்க, விளையாடுறாங்க. அன்றைக்கெல்லாம் தாய் தந்தை பொருட்டல்ல, சகோதரர்கள் பொருட்டல்ல, ரசூல் தான் உயிர். சின்ன சஹாபி வராரு, ரசூலை நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்க, நான் செய்கிறேன். சின்ன பையன் ரசூலை பிடிச்சி நோண்டிட்டு இருக்கான். சஹாபி ரசூல்லாவும் விளையாட்டுக்கு சொல்கிறோம். ரொம்ப நேரம் பிடிச்சி நோண்டிட்டு இருக்கப்ப ரசூல் விளையாட்டுக்கு சொல்கிறாங்க, போய் உங்கள் அத்தாவை கொண்டுருப்பா அப்படின்ட்டு. சொன்னதுதான் தாமிதம். கையில் வாளை எடுத்துக்கொண்டு சென்ற அந்த சின்ன பையன் சஹாபி எதற்காக வேண்டி? தன்னுடைய தந்தையை கொள்வதற்காக வேண்டி. ரசூல் சொன்னதோ விளையாட்டிற்கு. ஆனால் அந்த சிறுவன் ரசூல் சொல்லிவிட்டார்கள் என்ற ஒரே காரணத்தில் தன்னுடைய தந்தையையும் பெற்றோரை கொலை செய்வதற்கு துணிந்தார். ரசூல் கூப்பிட்டு சொல்றாங்க, நான் இந்த உம்மத்தில்
அமைதியை சலாமத்தை நிலைநாட்டுவதற்கு தான் வந்திருக்கிறேனே தவிர பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கு வரவில்லை என்று சொல்லி அந்த சின்ன பையன் சஹாபியை தடுத்து நிப்பாட்டினாங்க. யாரின் மீது காதல் வைக்க வேண்டும்? ரசூலின் மீது தான் காதல் வைக்க வேண்டும். அல்லாஹும் மலக்குமார்களும் ரசூலின் மீது ஸலவாத்தை சொல்கிறார்கள், நாமும் ரசூலின் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். ஒரு டைம் மிம்பர் படியில ரசூல் ஏறிட்டு இருக்காங்க. எப்போது ஏறி போய் ஹுதுபா செய்வாங்க. ஒரு டைம் திடீர்னு ஆமீன் 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 என்று 3 தடவையும் ஆமீன் என்று கூறிவிட்டு மிம்பர் படியில் ஏறி பிரசங்கம் செய்துவிட்டு முடித்து கீழே இறங்குகிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க, என்ன ரசூலே, என்ன ரசூலே, எப்போது இல்லாத மாதிரி புதுசாக ஆமீன் 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 சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மிம்பரில் ஏறும் பொழுது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், 3 பத்வாக்களை செய்தார்கள், அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். என்னவென்று தெரியுமா? முதலாவதாக, யார் பெற்றோர்களை முதிய வயதாக பெற்றுக்கொண்டு அவர்களை சரியாக உபசரிக்கவில்லையோ அவருடைய மூக்கு நாசமா போட்டும். மூக்கு நாசமா போட்டுன்னு என்ன அர்த்தம்? மூக்கு இல்லைன்னா எந்த அளவுக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம முகம் மூக்கு நாசமா போட்டும். இரண்டாவது, ரமலான் மாதத்தை அடைய பெற்று யாரு முழுமையான பாவ மன்னிப்பு பெறாமல் இருக்கிறாரோ அவருடைய மூக்கு நாசமா போட்டும். மூன்றாவதாக சொன்னார்கள், யார் ரசூலின் ஸலவாத்தை கேட்டு அந்த ஸலவாத்திற்கு பதில் சொல்லவில்லையோ அவருடைய மூக்கு நாசமா போகட்டும் என்று சொன்னார்கள். அதற்கு நானும் ஆமீன் என்று சொன்னேன். சாதாரண மனிதர்கள் அல்ல, சய்யிதுல் மலாயிகா மலக்குமார்களின் தலைவர், சய்யிதுல் அன்பியா நபிமார்க்கெல்லாம் தலைவர். துவா கேட்டது சாதாரண இடமா? அல்லாஹ் அக்பர். கேட்ட நேரத்தில் நாம் சாதாரணமா துவா கேட்டு அல்லாஹ் அங்கீகரித்து விடுவான். மிம்பர் படியில் நின்று கொண்டு சய்யிதுல் அன்பியாவும் சய்யிதுல் மலாயிகாவும் 2 பெருங்கொண்ட தலைவர்களும் ஒன்றுபட பத்துவா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். ரசூலின் மீது அதிகம் ஸலவாத் சொல்ல வேண்டும். ரசூலின் மீது ஸலவாத் சொல்வதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பலா முசீபத்களும் நீக்கப்படும். பூசி ரஹ்மத்துல்லா புர்தா ஷரீஃபை ஏற்றுனாங்க. அவங்க ரசூல் மீது ஈமான காதல் கொண்டிருந்தாங்க. அப்பொழுது அவர் தோழர் வந்து, ரசூல் மீது நேசம் கொண்டு இருக்கிறையே, ரசூல் என்னைக்காச்சும் நீ பார்த்திருக்கியா என்று கேட்டபொழுது அவருக்கு வந்து ஏக்கத்தில் பச்சவாத நோய் அடிக்கப்பட்டு படிக்கிறார்கள். ரசூல் கனவில் தோன்றுகிறார்கள், புர்தா ஷரீஃபை படித்து காமிக்கிறார்கள். முழுமையாக முடித்த பின்பு ரசூல் போர்வை போர்த்துகிறார்கள். புர்தான போர்வை போர்த்துகிறார்கள். பச்சவாத நோய் முழுமையாக ஷிஃபா அடைந்தது. பச்சவாத நோய் முழுமையாக ஷிஃபா அடைந்தது. மறாவது நாள் பார்க்கிறாங்க, தன்னுடைய மேனி முழுவதும் கஸ்தூரியால் மணக்கிறது, மேனி முழுவதும் ஜொலிக்கிறது, நூறால் ஜொலிக்கிறது. ரசூல் போத்தன அந்த பொன்னாடை அவர் மேனியின் மேல் இருக்கிறது. ரசூலின் மீது அதீத காதல் கொண்டார்கள், அவருடைய பலாபலனை அடைந்து கொண்டார்கள். இன்றளவும் அனைத்து அரபு கல்லூரிகளிலும் மக்தப் மர்சாக்களிலும் வாரம் வியாழக்கிழமை தவறாமல் மஹ்ரிபுக்கு பின்பு புர்தா ஷரீஃப் ஓதப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. புர்தா ஷரீஃப் ஓதப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. நாம் அதிகமாக ஸலவாத் சொல்வதின் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் கண்டிப்பா ஷிஃபா பெறும். அந்த ஸலவாத் சொல்வதன் மூலமாக தான் இன்னைக்கு தேன் மருத்துவத்தில் சிறந்த மருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்ளம் தூய்மை பெற வேண்டுமா, ஸலவாத் சொல்ல வேண்டும். துக்கம் நீள வேண்டுமா, ஸலவாத் சொல்ல வேண்டும். எதற்கு எடுத்தாலும் எந்த செயலை செய்வதற்கு முன்பதாகவும் ஸலவாத்தை சொல்லி துவங்குவதன் மூலமாக அந்த காரியம் தோல்வி இல்லாமல் சிறப்புக்குரியதாக இருக்கும். தோல்வியே அடைந்தாலும்
அடுத்த கட்ட முயற்சியில் கண்டிப்பாக அதீத வெற்றி கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ரசூல் நம் மீது காதல் கொண்டார்கள், நாம் அவர்கள் மீது அதிகமாக காதல் கொள்ள வேண்டும். மரணிக்கும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்லிக்கொண்டே மன்னிக்கூடிய பாக்கியத்தையும் ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்று கூறிக்கொண்டே மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தினை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.